வெளிநாட்டவர் குவியும் ஆலயம். உதவி கோரும் முதியவர்கள். மக்கள் நீராடுவதற்காக அமைக்கப்பட்ட பாதுகாப்பு வேலியானது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னால் அந்த ஆலய நிர்வாகத்தால் உங்களுக்கு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க செல்வச்சன்னதி ஆலயத்திற்கு நாங்கள் இன்றைய தினம் பயணம் செய்ய போகின்றோம். செல்வச்சன்னதி ஆலயத்திலே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அதிக அளவிலான சைவ பக்தர்கள் இன்றைய தினம் பக்த அடியார்கள் அதிகமாக வருகை தந்திருக்கிறார்கள். அத்தோடு செல்வச்சன்னதி ஆலயத்தில் இருக்கின்ற முதியவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்படுகின்றதா, அது தொடர்பான அவர்களுடைய கலந்துரையாடி அது தொடர்பான காணொலிகளும், அத்தோடு செல்வச்சன்னதி ஆலயத்துடைய கடற்கரையிலே அந்த மக்கள் நீராடுவதற்காக அமைக்கப்பட்ட பாதுகாப்பு வேலியானது இடைப்படுத்தியிருக்கின்றது. அந்த வேலிகள் எப்படி இருக்கின்றது, இன்றைய தினம் மக்கள் அதிகமாக வருகை தந்திருக்கிறார்கள், அது தொடர்பான காணொலிகள் தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரித்தார்கள். தொடர்ச்சியாக அந்த காணொலி சென்று பார்வையிடுவோம் பாருங்கள்.
இந்த செல்லச்சன்னதி ஆலயத்திற்கு முன்புற பகுதியில் இருக்கின்ற முதியோர் இல்லத்தை பார்க்குறீங்க. முதியோர் இல்லத்தில் முதியோர்கள் எல்லாம் கீழே நிலத்தில் வெயில் தானே இப்போ நிலத்தில் படுத்திருக்கிறார் ஐயா. இதில் பாருங்க, இதுதான் கலாமன்றத்தால் செய்யப்பட்டு இதில் முதியோர்களுக்கான அந்த இருக்கைகள் இருக்கின்றது. நீங்கள் உதவி செய்ய விரும்பும் உறவுகள் இந்த முதியோர் இல்லங்களில் இருக்கின்ற முதியவர்களுக்கு உங்களால் இயன்ற பங்களிப்பு உதவிகளை செய்யலாம். இதில் முதியோர்களெல்லாம் இருக்கணும். பாருங்கள், நுழம்பு எல்லாம் நுழம்பு வேலையெல்லாம் ஐயா பிஞ்சு இருக்குது. நீங்கள் வந்தால் யாராவது உதவி செய்ய விரும்பும் உறவுகள் இந்த நுழம்பு வேலைகளெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் ஐயாக்கெல்லாம். ஐயா அப்படி இருக்கிறீங்க? பாப்பா, இந்த நுழம்பு வேலையெல்லாம் இந்த ஆக்கள் கொண்டு யாரும் தருவீனம். நான் அந்த இதை எடுத்து போடுறேன்னு யாரும் பார்த்து உதவி செய்வேன். எப்படி சாப்பிட்டீங்களே? இங்கே மண்டபத்தில் சாரா வேணா சாப்பாடு எப்படி நல்ல சாப்பாடோ? தேத்தண்ணியெல்லாம் தெரிவினவே மோகனையா கொடுப்பார். காலையிலையும் சாயந்தரமும் கலாமண்டத்தில் காலையிலையும் இரவும் சாப்பாடு கொடுப்பாங்க. மகளுக்கு மோகனையா கொடுப்பாங்க. உடுப்புகள் என்ன மாதிரி உடுப்புகள் யாரும் தருவினமோ? உங்கள் மாதிரி யாரும் கொண்டாந்து கொடுக்குறது தான். அப்படி மாதத்தில் கொண்டாந்து தருவினமோ? இல்லை இல்லை, இந்த பெருநாள் டைம் திருவிழா இந்த நிகழ்வு டைமில் கொண்டாந்து தருவினோம். வேணா சோப்புகள் அதுகள் சோப்பு வந்து மோகனையா வந்து மாதத்துக்கு ஒருக்கா கொடுப்பார். என்ன ஒரு குறையும் இல்லையோ? என்ன மாதிரி? இல்லை, ஒரு குறையும் இல்லை. சாப்பாடெல்லாம் டைமுக்கு கிடைக்குதானே? சாப்பாடு கிடைக்கும். காலமாக என்ன சாப்பிட்றோம் நீங்கள்? காலையில் இட்லி இல்லாட்டி தோசை இல்லாட்டி புட்டு இடியாப்பம் ஏதாவது கொடுப்போம். டீ எல்லாம் போட்டு தருவீனா? வேணா டீ வந்து இங்கே மோகனையா கொடுப்பார் காலையில். எப்படியுமே சாப்பாடெல்லாம் சாப்பாட்டில் குறை இல்லைண்ணே? இல்லை, ஒன்று காலமாக மத்தியானம் இரவு வந்து தருவீனா? மத்தியானம் சோறு சாப்பிடலாம். இரவு என்ன சாப்பிட்றோம் நீங்கள்? இரவும் அதே மாதிரி இட்லி இல்லாட்டி தோசை இட்லி. அப்படி உங்களுக்கு வயிறு நிறைய கூடிய மாதிரி சாப்பாடு தருவீனமோ? சரி சரியா. அவன் இதை பார்க்குற உறவுகள் உங்களுக்கு இந்த நிகழ்வுகள், பிறந்த நாள் நிகழ்வுகள், திருமண நிகழ்வுகள் அந்த நேரங்களில் உங்களுக்கு எதுவும் உதவி செய்யலாமே ஐயா? 2 பேருக்கு இந்த இதெல்லாம் பாருங்க, இந்த நுழம்பு வேலைகள் எல்லாம் பிஞ்சு இருக்குது. இதை பார்க்குற உறவுகள் இப்படியான முதியவர்களுக்கு நீங்கள் உங்களால் இயன்ற சிறு பங்களிப்பு உதவிகள் செய்யலாம். இருக்க பிரச்சனை என்னென்றால் சாப்பாடு இருக்கிற இடமெல்லாம் கிடைச்சிருக்குது. ஒரு நோய்வாய்ப்பட்டாலோ கொண்டாலோ நாங்களே தான் பார்த்து கொள்ளணும். ஒரு உதாரணத்துக்கு என் கால் உடஞ்சிருக்குது. இந்த சைக்கிளில் தான் போகிறேன். ஆஸ்பத்திரிக்கு நான் போகிறேன்றால் அச்சுவேலிக்கு போகணும். இங்கேருந்து திருவிழியில் போகிறேன்னா 1000 ரூபா எடுப்பாங்க. வருடத்துக்கு 1000 ரூபா, 2000. இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பண வசதி வந்து இங்கே யாசம் எடுக்கிறதுல தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்
போகிறேன்னு சொன்னால் உங்களோட காசு சில நாங்களே தான் செஞ்சு கொள்வோம், அதெல்லாம் கவனிக்க ஆள் இல்லை. இப்போ உங்கள்கிட்ட இப்படி இந்த இது செல்ல சின்னது ஆலயத்தால் அப்படி உங்களுக்கு உதவியல் இல்லை, அப்படி எல்லாம் இப்போ உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமென்னு சொன்னால் அந்த ஆலய நிர்வாகத்தால் உங்களுக்கு இல்லை இல்லை உதவி திட்டம் அப்படி ஒன்று செய்து ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய வசதி அப்படி செய்ததா? இல்லை இல்லை இல்லை. நீங்கள் இது ரொம்ப முடியாமல் இருந்துச்சுன்னா நாங்களே தான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இப்போ பக்கத்து கட்டிலுக்கார உதவிக்கு வந்து எங்களை கொண்டு விட்டுட்டு வர்ற மாதிரி அப்படி தான் செஞ்சு கொள்ளலாம். அப்போ கடுமையை ஏலாட்டி தான் அப்படி ஆம்புலன்ஸ் பிடிச்சி ஏற்றி கொண்டு போகணும் வேணாம், இல்லாட்டி உங்களோட காசு செலவழிச்சு போகணும். ஆனால் இப்போ நீங்களே இப்போ கஷ்டத்திலான வந்து இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு இந்த செல்லச்சன்னதி ஆலயத்தால் கொஞ்சம் உதவி செய்தால் இல்லாமல் அது அவங்க எல்லா உதவியும் செஞ்சுருக்காங்க, சாப்பாடு இருக்கிற வசதி எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதுக்கு மேலேயும் அவங்களால செய்கிறதுக்கு கஷ்டம் தானே. சரி பார்ப்போம் ஐயா, இதை பார்க்குற உறவுகள் இதை உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்யணும் வேணா. இதை உங்களோட கோயிலுக்கு வரவங்க சில நேரத்தில் இங்கே கொண்டாந்து 150 கொடுத்துட்டு போவாங்களா, சேர்த்து வச்சு கொண்டு தான் இதான் நாங்கள் செய்யணும். இதை கொண்டாந்து தரீங்கன்னா வேணா. தருவோம். இதை பார்க்குற உறவுகள் கட்டாயம் இப்படியான உறவுகளுக்கு இப்படி இவைகளுக்கு ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலை செல்வதற்கெல்லாம் உதவிகள் ஆட்டோ பிடிச்சி போகிறதுக்கு காசுகள் கொஞ்சம் இல்லை. மற்றபடி வேறு சாப்பாடு எல்லாம் உடுப்புகள் எல்லாம் எல்லா உதவியும் கிடைக்குதானே. சரி ஐயா பார்ப்போம். இதை பார்க்குற உறவுகள் உங்களுக்கும் நிகழ்வுகள், திருமண நிகழ்வு, பிறந்த நாள், அந்தரட்டி அந்த நிகழ்வுகளில் உங்களுக்கும் உங்களோட பரிமாறி சந்தோஷமாக கொண்டாடலாமே. சரி பார்ப்போம் இதை சரி ஏன்னா ஐயா, நன்றி ஏண்ணா. ஓகே பாருங்க, இதில் கட்டில் இதில் எத்தனை கட்டில் இருக்குது ஐயா மொத்தமாக? 18. இப்படி இஞ்சியாலம் இருக்கணும் பாருங்க, இஞ்சியாலம் இருக்கணும். கிணவேறு இருக்கு. ஓ பொம்பளை அந்த கோயிலுக்கு பக்கத்தில். ஓ வடக்கு வாசல் அதில் என்ன? ஓ சரி பாருங்கள், இப்படி இஞ்சாலயம் இருக்கணும். நுழம்பு விலையில் தந்தானே எல்லாமே ஐயா பிஞ்சு சில பேர்களுக்கு கிடக்குது. அப்படி பல உறவுகள் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கணும். நீங்களும் பார்க்குற உறவுகள் இதை உங்களால் இயன்ற உதவிகளை இந்த உறவுகளுக்கு செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். செல்லச்சன்னதி ஆலயத்துக்கு முன்புற வாசல் பகுதியில் இருக்கின்ற முதியோர்களை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. அண்ணா வணக்கம். எப்படி உங்களோட இடத்துல நல்ல எல்லாம் பொருட்கள் எல்லாம் மலிவாக விற்கிறீங்களான்னு சொல்லிச்சுன்னா என்னென்ன விற்கிறீங்க? உடுப்பு எல்லா இதுகளும் விற்கிறீங்களாண்ணே. இதில் அகப்பையிலிருந்து அகப்பையில் என்னென்ன விலை விற்கிறீங்க? அகப்பை இது என்ன விலை? 200. இது 200. சின்ன இது 100. 100 மற்றது வடியல் என்ன விலை விற்கிறீங்க? 300. மற்றது கிளிப்பு என்ன விலை? 100 இது 300. அப்படி செட்டா. இதில் எத்தனை வரும்? 24 வருது. 24 300. இது 100. ஓ செட்டா 100 24 பேர் 100. வேறு இடியப்ப தட்டுகள் என்ன விலை? என்ன இது இடியப்ப தட்டு? 2500. பூவரசு. தரமான பூவரசு நல்லது. நல்லது பாருங்க. 2500. இது நல்லது. நல்லது. மற்ற இன்னொரு சொன்னீங்க, இது என்னது? முறுக்குருவல். இது முறுக்குருவல் என்ன விலை? 3500. சரி கலாட்டி பூட்டல் கலாட்டி உதக்காடி வேறு கலாட்டி பூட்டலாம். ஒரு டிசைனாக நாங்கள் முறுக்கு செய்ய சிப்பியெல்லாம் போடலாம். நல்ல செட்டப்பாக இருக்கு. என்ன வேறு என்ன இருக்குது பார்? இந்த ஐயா
இந்த ஐயா தான் இந்த தொட்டிகள் செய்கிறது. இந்த நேர்த்திக்கடன் தொட்டிகள் எல்லாம் அந்த ஐயா தான் செய்யுது கொடுக்குறது. என்ன விலை தொட்டிகள்? 500. கடாய் கொடுக்குறா அவையல் வச்சு விற்பினோம். நீங்களே இந்த பழைய இந்த பழையில் எடுத்து வச்சு ரீப்பத்தாடிய புதுசாக எடுத்து தான் இந்த சைஸுக்கு எல்லாம் அறுத்து தான் செய்யுது. எல்லாம் கிடக்கு. மிஷின் வச்சு செய்கிறேன். தான் செய்யுது. இங்கே தான் மட்டும் கொடுக்குறீங்களா இல்லை வேறு இடங்களும் கொடுக்கும்? இங்கே தான் கொடுக்குறது. நான் தான் செய்கிறது. ஒரு நாளைக்கு இப்படி அடிப்பீங்க? அது 5 மணிக்கும் 10 மணிக்கும் 20 மணிக்கும் அது விலை மாதிரியா? கடையாண்டா இருக்கும். சரியா. விலை எல்லாம் என்ன விலைக்கு வாங்கி தான் ரீப்பத்தாட்டியா? சரி. தெஞ்சாலை இதெல்லாம் விற்கணும் பாருங்க. இடிக்க போகிறவங்களே என்ன விலையா அண்ணே? ஒரு தட்டு 40, 10 400. இது மற்ற இந்த பொட்டை தட்டு ஒரு வட்டி 200, 4 800. இப்போ எல்லாம் இதுகளில் பாவிக்கிறேன்ல. சில பேர் பாவிக்கணும். பழைய காலத்திலே தானே பாவிக்கிறேன். வருத்தம்பரா இப்போல்லாம் பிளாஸ்டிக்கால் புற்று நோயெல்லாம் பெற இதே பாருங்க. பழைய காலத்திலே இதுகள்லாம் கூடுதலாக பாவிச்சவை. பழைய காலத்தில் பாவித்த பொருட்கள். வேறு நீத்துப்பட்டி என்ன விலை? நீத்துப்பட்டியல் ஒரு 100. ஒரு நீத்துப்பட்டி 100 ரூபா விற்கிறார். அப்படி இந்த அன்னையிட்ட பல பெண்களுக்கான ஆடைகள் மற்றும் பேக்குகள் எல்லாம் விற்பனை செய்கிறார்கள். சாரம் துவாயில் எல்லாம் விற்பனை செய்கிறார். நீங்கள் வந்தால் சன்னதி ஆலயத்துக்கு முன்புற வாசல்லாம் இருக்கிறார்கள். சன்னதி தான் செல்வ சன்னதி ஆலயத்துக்கு முன்புற பகுதியில் சந்நிதியான் உணவகத்துக்கு முன்னால் அந்த அண்ணன் விற்பனை செய்து கொண்டிருக்க. நீங்கள் இங்கே வந்தால் மலிவான விலைகளிலே இந்த இடியப்பத்தட்டுகள் மற்றும் பல பொருட்கள் விற்பனை ஆகி கொண்டிருக்கு. நீங்கள் வந்தால் வாங்கலாம். வேணா எல்லாம் வாங்கலாம். அண்ணட்ட குடையல் எல்லாம் இருக்குது. குடையல் எல்லாம் என்ன விலை? 850, 700 700 கொடுக்குறீங்களா? 700 கொடுக்குறாராம். அப்படி துவாயல் 500 ரூபாய்க்கு இருக்குது. பெரிய துவாயல். பெரிய துவையலெல்லாம் 500 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார். மற்ற அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய இல்லையாண்ணா? லேஞ்சியல் எல்லாம் செருப்புகள் பெரிய லேஞ்சியெல்லாம் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார். பாயல் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்தால் பாய 500, தலானியெல்லாம் 300 ரூபா விற்குங்க. 400. அப்படி பல பொருட்கள் இங்கே விற்பனை ஆகிக்கொண்டு நீங்கள் வந்தால் இந்த அன்னையிட்ட வாங்கலாம். இது பொருள் என்ன விலை? 800. வயது போன ஆக்களுக்கு கொள்ள பாருங்க. என்ன விலையாண்ணா இது? 800. இது என்ன இடத்துல செய்த? என்ன இப்போ இது ரப்பரோ இல்லை மரத்தில்? நவக்கிரி அந்த பாருங்க. மவுக்கிரியா?